வாழ்க்கை என்னும் இனிமை. அந்த கிராமத்துக்கு மௌனம் என்று பெயர். மலைச்சரிவில் பச்சை பசேலென்று படர்ந்த தேயிலை தோட்டங்களுக்கு நடுவே 5-6 சின்னஞ்சிறு குடிசைகள். காலையில் பனிமூச்சும் மாலையில் புகைமூச்சுமாக வாழ்ந்த அந்த ஊரில் ஒரே ஒரு பேரழகு இருந்தது. வயதுக்கு வந்த பெண்கள் எல்லாரும் நகரம் சென்று விடுவார்கள். தங்கமாகவோ ரூபாயாகவோ அனுப்பும் பணத்தை வைத்து வாழும் முதியவர்கள் மட்டுமே அங்கே தங்கியிருந்தார்கள். அந்த ஊரிலேயே வித்தியாசமானவர் முத்துசாமி. அவருக்கு வயது 80 கடந்துவிட்டது. கண்கள் மங்கிக் கொண்டிருந்தன. காதுகள் கேளாமையோடு போராடிக் கொண்டிருந்தன. ஆனால் அவர் முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகை மிளிரும். அவரைச் சுற்றி எப்போதும் சிறு பிள்ளைகளின் கலகலப்பு. ஊர் பெரியவர்கள் அவரை பார்த்தால் தலையாட்டுவார்கள். இந்த முத்துசாமிக்கு ஒரு குழந்தை கூட இல்லை. மனைவி இறந்து 20 வருடம் ஆகிவிட்டது. எதுக்காக இந்த வயதில் சிரிக்கிறாரோ என்று பேசிக் கொள்வார்கள். ஒருநாள் சென்னையில் இருந்து ஒரு இளைஞன் தனது லைஃப் கோச்சிங் படிப்புக்காக ஒரு ஹேப்பியஸ்ட் பேர்சன் ஐ தேடி அந்த கிராமத்துக்கு வந்தான். அவனுக்கு பெயர் அரவிந்த். ஊர் மக்கள் அனைவரும் முத்துசாமியையே சுட்டிக்காட்டினார்கள். நீங்கள் சந்தேகப்படாமல் அவரைப் பாருங்கள். அவரே எங்கள் ஊரின் மகிழ்ச்சிக் கடல் என்றார்கள். அரவிந்த் முத்துசாமியின் சின்ன வீட்டுக்குள் நுழைந்தபோது அவர் முழங்காலை கட்டிக்கொண்டு சுவரில் படர்ந்த ஒரு சின்ன ரோஜா செடியை உற்று பார்த்துக் கொண்டிருந்தார். அவர் பார்வை கூர்மையாக இல்லை. எனவே முகம் அதனருகே சென்று மூக்கால் மணத்தை உறிஞ்சிக் கொண்டிருந்தார். வாங்க தம்பி என்றார் முத்துசாமி அரவிந்தை கண்ணால் பார்க்காமலேயே. என்னை எப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்று அதிசயித்தான் அரவிந்த். காற்று மாறியது. நீங்கள் வந்த வழியே பூந்தோட்டம். அதன் மனம் உங்கள் காலடியோடு வந்தது என்று கூறி முத்துசாமி திருப்பிப் புன்னகைத்தார். அரவிந்த் தனது கேள்விகளைத் தொடங்கினான். நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதாகச் சொல்கிறார்கள். உங்களின் இரகசியம் என்ன? முத்துசாமி சிறிது நேரம் யோசித்தார். பிறகு, தம்பி, எனக்கு ஒரு வேலையை முடிக்க உதவுங்கள். பிறகு பதில் சொல்கிறேன் என்றார். அவர் எழுந்து ஒரு சிறிய மரப்பெட்டியை எடுத்தார். அதில் இருந்து பல்வேறு விதமான விதைகளை வெளியே எடுத்தார். சிறிய பைகளில் அவற்றை பிரித்தார். ஒவ்வொரு பையிலும் ஒரு சிறு காகிதத்தில் ஏதோ எழுதினார். இது மல்லி விதை, இது துளசி, இது சூரியகாந்தி என்று பெயர் சொல்லி அவற்றை ஒரு துணிப்பையில் வைத்தார். இப்போது என்னோடு வாருங்கள் என்றார். அவர்கள் ஊரின் குறுகலான பாதைகளில் நடந்தார்கள். முதல் நிறுத்தம் வீட்டுத் திண்ணையில் தனியாக உட்கார்ந்திருந்த 9 வயது சிறுமியின் வீடு. அவள் பெயர் கோகிலா. அவள் காலில் ஊனம் இருந்தது. பள்ளிக்குச் செல்ல முடியாத கோகிலா எப்போதும் ஊமையாக சுவரைப் பார்த்துக் கொண்டிருப்பாள். முத்துசாமி அருகில் சென்று, கோகிலா, இந்தா பார், உனக்கு ஒரு சிறப்பு வேலை என்றார். கோகிலாவின் கையில் ஒரு சிறு பையை வைத்தார். இந்த விதைகளை நீ நட்டால் அவை மலரும். அந்த மலர்களை பறித்து ஊரார் தலையில் சூடிக்கொள்ளெதிர்க்கலாம். நீயே ஒரு சின்ன தொழிலதிபர் ஆகிவிடுவாய் என்றார். கோகிலாவின் கண்களில் ஒளி மின்னியது. என்னால் முடியுமா தாத்தா என்றாள். அவள் தலையை வருடி, நீ செய்தால் மட்டும்தான் முடியும் என்றார் முத்துசாமி. அடுத்த நிறுத்தம் 3 வயது குழந்தையின் அழுகுரல் கேட்ட வீடு. அங்கே அக்குழந்தையின் தாய் வேலையில் சேர்ந்துவிட்டதால் பாட்டி குழந்தையை சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தாள். முத்துசாமி தனது பையில் இருந்து ஒரு சிறிய சீப்பு மூங்கில் விதைகளை எடுத்து குழந்தையின் கையில் வைத்தார். இவற்றை நட்டால் விரைவில் மூங்கில் கன்றுகள் முளைக்கும். நீ அவற்றை வளர்க்க முடியுமா என்று கேட்டார். குழந்தை அழுகை நின்று விதைகளை வியப்போடு பார்த்தது. அவன் கவனம் திருப்ப ஒரு விதை போதும் என்று கூறி பாட்டியை பார்த்து சிரித்தார் முத்துசாமி. இப்படியாக அவர்கள் 5 வீடுகளுக்குச் சென்றார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் முத்துசாமி தனது விதை பையில் இருந்து ஏதோ ஒன்றை கொடுத்தார். ஒருவருக்கு மூலிகை விதை, ஒருவருக்கு காய்கறி விதை, ஒருவருக்கு ஒய்யாரமான கொடி விதை. ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறிய நோக்கம், ஒரு சிறிய பணி. கடைசி வீட்டில் ஒரு தனியாக வாழும் இளைஞனிடம் அவர் ஒரு மாம்பழத்தின் கொட்டையைக் கொடுத்தார். இதை நட்டால் 10 வருடம் கழித்து நிழல் தரும். நீ வயதான போது இந்த மரத்தின் கீழ் உட்கார்ந்து கொள்ளலாம் என்றார். எல்லாம் முடிந்த பிறகு அவர்கள் முத்துசாமியின் வீட்டுத் திண்ணையில் அமர்ந்தார்கள். மாலை வெயில் தேயிலைத் தோட்டங்களை பொன்னாக மாற்றியிருந்தது. இப்போது சொல்லுங்கள், உங்கள் மகிழ்ச்சியின் ரகசியம் என்று அரவிந்த் மீண்டும் கேட்டான். முத்துசாமி புன்னகைத்தார். ரகசியமெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. நான் இறக்கும்போது இந்த உலகத்தில் என்னை நினைக்கும் நபர்கள் பலர் இருப்பார்கள் என்ற நிம்மதிதான். அரவிந்த் புரிந்து கொள்ளாதவனாய் நோக்கினான். முத்துசாமி தொடர்ந்தார். வாழ்க்கையின் இனிமை நமக்குள் சேமித்து வைத்திருக்கும் போதுதான். நாம் அதை விதைக்கும் போது அது பெருகி நம்மைச் சுற்றிலும் பூத்துக் குலுங்கும்.
ஒரு விதை இன்று, ஒரு மலர் நாளை. ஒரு உதவி இன்று, ஒரு நினைவு நாளை. இந்த நினைவுகளின் தோட்டம்தான் இறுதி நாளில் நமக்கு நிழல் தரும். மரணம் என்பது நினைவுகளில் இருந்து மறைவது இல்லை. நினைவுகளில் மட்டும் வாழ்வதற்குச் செல்வதுதான். அரவிந்த் மெளனமாக இருந்தான். அவன் புத்தகங்களில் படித்த மகிழ்ச்சியின் தத்துவங்கள் அனைத்தும் இந்த வயதான மனிதரின் எளிய வார்த்தைகளில் கரைந்து போயின. ஆனால் உங்களுக்கு எதுவும் கிடைக்காதே? நீங்கள் கொடுத்து கொடுத்து வறண்டு போகிறீர்களே என்று கேட்டான் அரவிந்த். முத்துசாமியின் கண்கள் 2 நட்சத்திரங்கள் போல் பிரகாசித்தன. தம்பி, கோகிலா நாளை மலர் விற்பாள். அவள் முதல் விற்பனையில் இருந்து எனக்கு ஒரு மலர் கொண்டு வந்து, இது தாத்தாவுக்கு என்று சூடுவாள். அந்த இளைஞன், அவன் நட்ட மாமரத்தின் கீழ் என் பெயரைச் சொல்லி ஒரு நினைவுச் சொல் கூட சொல்லலாம். 3 வயது குழந்தை மூங்கில் கன்றுகளை பார்த்து தாத்தா கொடுத்தது என்று சொல்லும். இதுவே வாழ்க்கை என்னும் இனிமையின் சாரம். நீ விதைக்கும் அன்பு உன்னை மறக்காமல் உன் பெயரைச் சொல்லி புது வடிவத்தில் உன்னிடமே திரும்பி வரும். அன்று இரவு அரவிந்த் தனது நோட்புக்கில் எழுதினான், வாழ்க்கையின் இனிமை என்பது அதை சுவைப்பதில் இல்லை, அதை பங்கிட்டு பலரின் வாழ்க்கையை ஒரு இனிப்புச் சுவையாக மாற்றுவதில்தான் இருக்கிறது. நாம் வாழ்ந்து முடிந்த பிறகும் நமது விதைகள் மலரும் வரை நாம் வாழ்கிறோம். முத்துசாமியின் வீட்டுக் கூரையில் அவர் நட்டு வளர்த்த ஒரு ஒற்றை மல்லிப்பூ இரவு முழுவதும் தன் மணத்தை வெளியே தூவிக் கொண்டிருந்தது. அது அவர் வாழ்ந்ததன் மணம். அது அவர் விட்டுச் செல்லும் வாசம். வாழ்க்கை என்னும் இனிமை வாழ்விக்கும் வார்த்தையில்தான் விளைகிறது.